யார் அது? உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, கால் பண்ணிகிட்டே இருப்பா. சரி அட்டன் பண்ணுவோம். சொல்லு பிரியா. ஹாய் ஜபா, எங்க இருக்க? நானா இப்போதான் சிங்கப்பூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எம்சி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து அது முடித்தோடனே சைனாவுக்கு போகணும், யூஎஸ்ஏ போகணும். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். என்ன சொல்லு? எப்போது உருட்டாத, அநியாயமான உருட்டாத இருக்கு. உண்மையை சொல்லு, எங்க இருக்க? அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாரு. இந்த கார்னர்ல ஒரே லைட்டு, கலர் கலரா லைட்டு, கலர் கலரா ஸ்டார். நம்ம செயின்ட் சார்லஸ் காலேஜ் சும்மா மின்னுது. அப்படியா? அங்கதான் இப்ப வரணுமா நானு? ஆமா, அங்கதான் நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு. சீக்கிரம் வா. சரி, இந்த இரு, நீ பேசி வை, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். வா வா, ஆரம்பிப்போமா நம்மளோட வேலைய. ஆமா, இங்க பாரு, கலர் கலரா சாரி கட்டி பாத்தீங்க சிஸ்டர்ஸுங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்க பாரு கலர் கலரா இருக்காங்கல்ல. இப்ப இவங்களுக்கு தான் ஃபங்க்ஷனா? ஆமா. சரி, நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாரை இது பண்ணணும்? கடவுளை வழிபடணும்ல. ஆமா. அவனின்றி அணுகும் அசையாது இவ்வுலகில் என்ற வாக்கியக்கிணங்க இறை வழிபாட்டிற்கு செவிமடிப்போம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உன்னை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 8 - 12 வரை. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பும் கருணையும் உள்ள தேவபிதாவே, உமது வெளிச்சம் இந்த உலகில் இருளை நீக்கி எல்லோரிடமும் அன்பும் நம்பிக்கையும் அமைதியும் கொண்டு வந்தது. உம்முடைய பிறப்பால் உலகம் கருணையாலும் மன்னிப்பாலும் நிரப்பப்பட்ட இந்நாளில் அந்த பேரன்பை எங்களது வாழ்விலும் அளித்திடுமாறு வேண்டுகிறோம். நாங்கள் கையிட்டு செய்கின்ற காரியங்களை வாய்க்க செய்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருட்சகோதரி புனிதா அவர்களையும் மற்றும் அருட்சகோதரி சீலா அவர்களையும், எங்கள் கல்லூரியின் ஸ்நேக இல்ல பொறுப்பாளர் அருட்சகோதரி லாலி, செயலாளர் அருட்சகோதரி சபினா ஜோஸ் மற்றும் மாணவ ஆலோசகர் அருட்சகோதரி சுப்ரியா அவர்களையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் குடும்பங்களுக்கு அளித்து ஆசிர்வதிக்குமாறு வேண்டுகிறோம். இன்றைய நாளில் இங்கு கூடியிருக்கும் ஸ்நேக இல்ல தாத்தா பாட்டிகளுக்கு உடல் சுக பலன் தந்து ஆசிர்வதிக்குமாறும், மேலும் தொடக்கப்பள்ளி மாணவர்களையும் உமது பிறப்பின் அன்பினால் நிரப்பி ஆசிர்வதித்து தருமாறு வேண்டுகிறோம். மாசற்ற இருதயமுள்ள கடவுளின் மகனாய் இப்பூவுலகில் மனிதனின் பாவத்திற்காக பிறந்த அன்பு தெய்வமே, உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் உமது பிறப்பின் நாளை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒவ்வொருக்கொருவர் அன்பை பகிர்ந்து வாழும் மனநிலை தந்தருளி ஆசிர்வதிக்குமாறு இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருவுள்ளமாய் விளங்குபவருமான இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை அன்பு மற்றும் ஒற்றுமையின் உணர்வில் நாம் ஒன்று சேரும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்துடன் எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். கிறிஸ்துமஸ் என்பது நம்பிக்கை மற்றும் அதிசயத்தின் பருவமாகும்.
இங்கு கனவுகள் உயிர்ப்பித்து இதயங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகின்றது போல புனித சார்லஸ் கல்லூரியின் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பவர்ஹேலி தொண்டு நிறுவனத்தின் பொறுப்பாளர் அருட்சகோதரி உசிலா அவர்களையும், ஸ்நேகை இல்ல பொறுப்பாளர் அருட்சகோதரி லாலி அவர்களையும் எங்கள் இதயம் நிரம்ப வருக வருக என மனதார வருகிறோம். நம் சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் பொருட்டு பவர்ஹேலியின் தொண்டு நிறுவன பொறுப்பாளர் அருட்சகோதரி உசிலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க நமது கல்லூரியின் செயலாளர் அன்னை அருட்சகோதரி சபினா ஜோஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸ்நேக இல்ல பொறுப்பாளர் அருட்சகோதரி லாலி அவர்களை கௌரவிக்க நம் கல்லூரியின் மாணவ ஆலோசகர் அருட்சகோதரி சுப்ரியா அவர்களை அன்புடன் அழைத்து பல்விதமான நிகழ்வுகளை ஒருங்கமைத்து நல்முறையில் வழிநடத்தி வரும் எங்கள் கல்லூரியின் செயலாளர் அருட்சகோதரி சபினா ஜோஸ் அவர்களையும் மாணவ ஆலோசகர் அருட்சகோதரி சுப்ரியா அவர்களையும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருக வருக என இருதரம் கூறினார்கள். மாசற்ற இயேசுநாதர் காட்டுகின்ற நன்னறியை நேசமுடன் எங்கள் வாழ்விலும் எடுத்துரைத்து ஈடற்ற நற்பண்பை நாளும் உரைத்திட்ட எங்கள் முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கிறிஸ்துமஸ் என்பது குடும்பம், உறவுகள் மற்றும் நண்பர்களின் அன்பான வட்டத்தில் கொண்டாடப்படும் நாள் என்பதற்கேற்ப இங்கு நம் அன்பின் வட்டங்களாக கூடியிருக்கும் தாத்தா பாட்டிகளையும் தொடக்கப்பள்ளி மாணவிகளையும் நம் மாணவ ஆசிரியர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் நாளாக அமைய வேண்டி வாழ்த்துக்களுடன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இயேசுவின் பிறப்பை வரதம் மூலம் ஆட வருகிறார்கள் நம் மாணவ ஆசிரியர்கள். விண்ணுலகை விட்டு மண்ணுலகில் வந்த மன்னனை ஸ்தோத்தரிப்போம். இந்த பாரினில் வந்த ஆண்டவர் இயேசுவை, பாரினில் வந்த ஆண்டவர் இயேசுவை பணிந்து மன்றாடிடுவோம் என்றும் போற்றி வணங்கிடுவோம். விண்ணுலகை விட்டு மண்ணுலகில் வந்த மன்னனை ஸ்தோத்தரிப்போம். ஆதியும் மந்தமும் ஆனவரே எங்கள் ஒன்றானமை தேவனே. ஆதியும் மந்தமும் ஆனவரே எங்கள் ஒன்றானமை தேவனே. உலகத்தின் ரட்சகரே, பாவ பரிகாரியே, உலகத்தின் ரட்சகரே, பாவ பரிகாரியே, பரிசுத்தரே, பாதம் பணி
சுத்தரே உந்தன் பாதபணிந்திடுவோம். வெளிப்படுத்திய மாணவ ஆசிரியர்களுக்கு நன்றி. பாட்டு பாடவா, பாட்டு சொல்லவா, பறந்து செல்லவா, பறந்து செல்லவா. என்ன வேணும் உனக்கு? இப்ப என்ன காக்கா மாதிரி காக்கான்னு கத்திக்கிட்டு இருக்க? நான் ஏன் பாடுறேன்னு உனக்கு தெரியலையா? இந்த மாசம் ஃபுல்லா கேரல் சாங்கா தான் என் காதுல விழுந்திருக்கு. அதனால எனக்கு இப்ப ஒரு கேரல் சாங்ஸ் பாடியே ஆகணும். இப்ப என்ன உனக்கு? இப்ப கேரல் சாங் வேணும் அதானே? ஆமா ஆமா, இப்ப எனக்கு ஒரு கேரல் சாங் வேணும். உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்காகவும் இங்கிலீஷ்ல கேரல் சாங் பாட வராங்க நம்ம மாணவ ஆசிரியர்கள். ஜபா, இயேசு பிறப்பை யார் சொன்னாங்கன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே, சொல்லவா? ஏசப்பாவோட பிறப்ப தேவதூதன் கிராமத்துல இருக்கிற இடையர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அப்படியா? ஆனா எனக்கு கிராமம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருதே. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன, கிராமத்து டான்ஸும் உனக்கு வேணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நாட்டுப்புற நடனத்தின் மூலம் இயேசு பாலனின் பிறப்பை பறைசாற்றும் விதமாக நடனமாட வருகிறார்கள் நம் ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம்.
நமக்காக ஒரு பாலன் பிறந்துள்ளார். இருள் சூழ்ந்த பனி பெய்யும் இரவு, உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் உவகையும் பொங்கிடும். இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு நம்மையே நாம் தயாரித்து வந்துள்ள இந்நேரத்தில் இப்பிறப்பு நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கும் கருத்து அன்பின் பகிர்தலே. எளிமையான இடத்தில் மீட்பராம் கிறிஸ்து ஏன் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து தான் மீட்க வந்த மக்களுடன் நிரந்தரமாக தங்க வந்த காரணத்தினால் தொழுவத்தில் பிறந்தார். இயேசுவின் வருகையில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவற்றால் நிறைவாழ்வடைவோம். எம்பெருமான் இயேசு கிறிஸ்து பிறப்பினை நாடக வடிவில் காட்சியளிக்க எம் முதலாம் ஆண்டு மாணவ ஆசிரியர்கள் வருகிறார்கள். வாருங்கள், கண்டு மகிழ்வோம். கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் பெயர் மரியா. அவர் யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. மரியே, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளால் ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். பின்னர் யோசேப்பு தனக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற ஊருக்கு சென்றார். அங்கிருந்த போது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அதனால் யோசேப்பு அங்கிருந்த வீடுகளுக்கு சென்று தங்குவதற்கு இடம் கேட்டார். ஐயா, ஐயா. என்னங்க, என்ன வேணும்? ஐயா, ஐயா, என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு மட்டும் தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா? இடமெல்லாம் இல்ல, போ. ஐயா, ஐயா. ஐயா, ஐயா. யாருங்க அது இந்த நேரத்துல?
என்னங்க வேணும்? அம்மா, இந்த மனைவி கஷ்டப்படுறாங்க. இரவு மட்டும் தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா? தங்குறதுக்கு இடமா? இடமெல்லாம் இல்லைங்க, போங்க. அம்மா, அச்சோ, இங்கேயும் இடம் இல்லையே. மரியா, கவலைப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்க. அதோ அங்க ஒரு வீடு தெரியுது, அங்க போய் கேட்டு பார்ப்போம். வா மரியா. அம்மா, அம்மா. வாங்க வாங்க, இந்த இரவு நேரத்துல வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்னங்க வேணும்? அம்மா, நானும் என் மனைவியும் இன்னைக்கு மட்டும் இங்க தங்குறதுக்கு இடம் கொடுங்கம்மா. தங்குவதற்கு வீட்டுல இடம் இல்லைங்க. எங்க வீட்டு மாட்டு தொழுவத்துல வேணா தங்கிக்கங்க. அப்படியா? ரொம்ப நன்றிங்கம்மா. வா மரியா, இங்க தங்கி காலையில போலாம். அன்று இரவு மார்கழி குளிரில் மாடலை குடிலில் மன்னவன் இயேசு பிறந்தார். அதன்பின் அப்பகுதியில் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு வானதூதர் தோன்றி, இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அக்குழந்தையை தீவன தொட்டியில் கிடத்தி இருக்கிறார்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். கிழக்கிலிருந்து ராஜாக்கள் சிலர் வந்து இயேசுவை வணங்கினர்.
குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி. சின்ன சிறிய குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை சுபிரமிருந்தாரே. சின்ன சிறிய குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை சுபிரமிருந்தாரே. குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. குயில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்ன சிறு குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சிறு குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்தது காத்திருந்த வேளையும்
கண்டிப்பா வேணும்ல. இப்பொழுது இந்த தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு எங்களுடைய மாணவியர் ஸ்டூடெண்ட் சார்பாக ஒரு பரிசுனை வழங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேதராஜுக்கு சில்வர் டீம் வந்து உங்களுடைய பரிசை கொடுக்கும். கிளாப் பண்ணுங்க.
என் நன்றியுரையை தொடங்குகிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சிறப்பான கிறிஸ்துமஸ் விழாவில் அனைவரின் பங்களிப்பு மிகவும் பாராட்டத்தக்கது. இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நன்முறையில் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து எம்மை வழிநடத்தி வந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதல் நன்றியை உரித்தாக்குகின்றேன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்ற இறை வாக்கின்படி எங்கள் அனைவரின் மேலும் மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் எம்மை வழிநடத்தி இவ்விழா சிறப்புற நடைபெற அனைத்து முன்னெடுப்புகளையும் செய்து எங்களை நாளும் மெருகேற்றுக் கொண்டிருக்கும் எமது கல்லூரியின் செயலர் மதிப்பிற்குரிய அருட்சகோதரி சபினா ஜோஸ் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு எங்களுக்கும் சிநேக இல்ல பாட்டி தாத்தாமார்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் செய்தியை வழங்கி வாழ்த்திய நமது தலைமை அன்னை மதிப்பிற்குரிய அருட்சகோதரி புனிதா துணை முதல்வர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சிநேக இல்லத்தில் இனிய இந்த கிறிஸ்துமஸ் விழாவினை நடத்த உதவி புரிந்து இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிநேக இல்ல பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய அருட்சகோதரி லாலி அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியின் செயல்பாடுகளை சிறப்பாக்க ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை ஒருங்கிணைத்து இவ்விழா சிறப்புற நடைபெற உதவிய எமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் அ. வையத்துறை மற்றும் அருட்சகோதரி சுப்ரியா அவர்களுக்கும் என் நன்றிகள் பல. இவ்விழாவில் பங்கெடுத்துக் கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தியது மட்டுமல்லாமல் தாங்களும் உற்சாகத்துடன் இந்த இனிய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாட்டி தாத்தாக்களுக்கும் புனித சார்லஸ் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கும் எம் நன்றியினை உரித்தாக்குகின்றேன். இவ்விழா சிறப்புற நடைபெற உதவிய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் எம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெற உதவிகள் செய்து விழாவில் பங்கெடுத்துக் கொண்ட தாத்தா பாட்டிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பரிசினை வழங்க உதவிய என்னுடன் பயிலும் அனைத்து மாணவ ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவினை சிறப்பித்துக் கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.